இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் வைத்தோம். போன வாட்டி அதுவும் நம்ம சப் கலெக்டர் சார் வந்து நான் பண்ணித்தரோம், வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ஆதித சமூக நீதி விடுதியில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழுவு நிலையிலேருந்து மாறி இப்போ தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் வந்து காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரதுக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் இல்லாமல் பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேனை வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் நான் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் டர்ஃப் ஓப்பன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது யாரும் காதில் போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்குது. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியாக க்ளீன் பண்ணுறதில்லை, உடைஞ்சிருக்கு.